சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நிறைவடைஞ்சு ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. ஆனால் நம்ம ரவீந்திர ஜடேஜா அவர் மட்டும் அவங்களுடைய வீட்டுக்கு போகாம நேரடியாக நேற்று வருண் சக்கரவர்த்தி அவர் கூட சேர்ந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்ல தான் வந்து ரெண்டு பேருமே இறங்கியிருந்தாங்க. இப்படி இருக்க நேரா போய் நம்ம தோனியை பார்த்த ரவீந்திர ஜடேஜா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த விருதை முதல்ல தோனி அவர்கள் கையில் ஜடேஜா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்கள் நிம்மதியாக தூங்கி 6 வருஷம் ஆச்சு, இது என்னுடைய பல நாள் கனவு அப்படிங்கிற மாதிரி நம்ம ரவீந்திர ஜடேஜா நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நியூசிலாந்து அணியை வீழ்த்தி ஜெயிச்சதை பற்றியும் தோனி அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக முதல்ல நான் வீட்டுக்கு போகாமல் நேரடியாக தோனி அவர்களை பார்க்கறதுக்காக சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு தோனி அவர்களை பார்த்துட்டு அடுத்ததா பிரஸ் மீட்டார்கள் சந்திப்பில் ஜடேஜா இதற்கான பதில அவரு கொடுத்திருக்காரு. சோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ல நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை வீழ்த்திருந்தாலும் பல ஐசிசி தொடர்கள்ல நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கிட்ட நாக் அவுட் சீரிஸ் இப்படி பல இடங்கள்ல பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு ஆட்டம் தான் 2019 செமிஃபைனல். அந்த ஆட்டத்துல தோத்து நம்ம இந்தியா ஃபைனல் போற வாய்ப்பை இழந்தது மட்டும் இல்லாம நம்ம தோனி அவர்கள் விளையாண்ட கடைசி சர்வதேச ஆட்டமாக அந்த ஆட்டம் அமைந்திருந்தது. கண்டிப்பா அந்த மேட்சை பார்த்து நம்ம எல்லாருமே கண் கலங்கினதை யாராலையுமே இப்ப வரைக்கும் கூட மறக்க முடியாது. இப்படி இருக்க அந்த ஆட்டத்துல கடைசி நேரத்துல களத்துல நின்று இந்தியாவை ஜெயிக்க வைக்க போராடின பேர் 2 பேர் தான். ஒன்னு ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறமா நம்ம எம்எஸ் தோனி. ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோனி இந்தியாவை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணாரு, ஆனா ஜெயிக்க வைக்க முடியல. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தோனி அவர்கள் அந்த ஆட்டத்தில் இந்தியாவை ஜெயிக்க வைக்க முடியல, நியூசிலாந்து கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பல முறை ஜடேஜா அவர்கிட்ட சொல்லி நம்ம தோனி அவர்கள் வருத்தப்பட்டதா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஜடேஜா அவர் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்க அதே மாதிரி இப்போ நியூசிலாந்து அணி அவங்கள வீழ்த்தி ஒரு ஐசிசி தொடர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை அதே மாதிரி ஒரு 50 ஓவர் ஃபார்மேட்டில் அவங்கள வீழ்த்தி கப்பு ஜெயிச்சிருந்தது. எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி தோனி அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிலைமைக்கு தற்போது பழி வாங்கின மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த இவ்வளவு பெரிய ஈவெண்ட்ல இந்தியா கப்பு ஜெயிச்சதுமே நேரடியாக நான் வீட்டுக்கு கூட போகாமல் அங்கே ஐசிசி ஜடேஜாவுக்கு கொடுத்திருந்த அந்த சிறிய விருதை அதை எடுத்துக்கிட்டு நேரடியாக நம்ம தோனி தற்போது ஐபிஎல்லுக்காக சென்னையில் தான் அவர் தங்கியிருக்காரு, இங்கே தான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நேரடியாக சென்னைக்கு வந்து தோனி அவர்களை நேரில் பார்த்து ஐசிசி கொடுத்த அந்த விருதை தோனி அவர்கள் கையில் கொடுத்து அதே போல கிட்டத்தட்ட 6 வருஷமா தோனி அவர்கள் அவர் மனசுல இருந்த அந்த காயத்துக்கு தான் இப்ப மருந்து போட்டிருக்கிறதா தோனி அவர்கள் கிட்ட இந்த வெற்றியை பத்தி பகிர்ந்து தோனி கிட்ட ஜடேஜா பேசியிருக்காரு. அதே போல தோனி அவர்களும் அன்று ஏற்பட்ட நியூசிலாந்து அணிக்கு எதிராக தனக்கு ஏற்பட்ட ரணம் தற்போது அது ஆறி இருக்கு. அதே மாதிரியான ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா கப்பு ஜெயிச்சிருக்கிறது தனக்கு மிகப்பெரிய அளவில்லா மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு.